கடை பக்கத்தில் அங்கே நாய் இருக்குடா. ஏற்கனவே நாய் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. திரும்பி போயிடாத. ஹலோ ஜிஎஃப்எம் விஸ். இப்போ வந்து விஜித் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டான். ஆக்சுவலாக நேற்று ஓட்டி கற்றுக்கிட்டு நேற்று ஓட்டினான். இன்றைக்கி திரும்பி வந்து அவன் ஓட்ட போகிறான். அவனுக்கு அந்த சைக்கிள் வந்து நான் 3 வருஷம் இருக்கும்போதே 3rd இயர் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டேன். பட் அப்போ இருந்து அவன் அந்த பின்னாடி அந்த 2 சைக்கிள் சப்போர்ட் இருக்குங்களா, என்ன சொல்கிறது, டயர் மாதிரி அது வச்சே ஓட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதை கழட்டிட்டு ஓட்ட சொன்னேன், ஓட்டலை. பட் ரீசெண்டாக எஸ்டர்டே தான் அவன் ஓட்ட கற்றுக்கிட்டான். அதில் நேற்று தான் ஓட்டினான். அப்புறம் ஃபீவர் வந்துருச்சு. திருப்பி அவன் அந்த ஆர்வத்திலே இருக்கான். அதனால நான் ஜிம்முக்கு போகிற க்ளவுஸில் ஒரு க்ளவுஸ் தொலைஞ்சிருச்சு. அந்த இன்னொரு க்ளவுஸை போட்டுக்கிட்டு நான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவன் எப்படி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாருங்களேன். அது என்னோடய ஜிம் க்ளவுஸ்டா. ஆக்சுவலாக இது இங்கிட்டு வரும்டா. சரி விடு ஓட்டு டக்குன்னு பார்க்கலாம் எப்படி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு. அவனுக்கு இன்னொரு சைக்கிளும் இருக்குங்க. அந்த சைக்கிளை வந்து அந்த 2 சக்கரம் வரல சப்போர்ட்டுக்கு, அது அப்படியே இருக்குது. பட் அவன் வந்து ஓப்பன் பண்ணுறான். அவன் இந்த சைக்கிளை நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஓகேவா, அவன் எப்படியோ ஓட்ட கற்றுக்கிட்டு சந்தோஷமாக ஓட்டிகிட்டே இருக்கான். அவனுக்கு ஃபீவரே வந்துருச்சு அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு. இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான். திருப்பி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்கூல் வேறு இன்றைக்கி லீவ் போட்டான். என்னடா ஃபீவர்னால? உங்கள் அம்மா தான் இப்படி உனக்குன்னு ஃபீவர் இருந்துச்சு. இவன் பாருங்களேன், ஓட்ட கற்றுக்கணுன்னே அவன் அலும்பு தாங்க முடியல. இன்னொரு க்ளவுஸ் கூட எடுத்துகிட்டு ஓட்டுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். போகலாமா? போ ஓட்டுறா போடா. இது ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது. அப்படியே திரும்பிடணும். திரும்பிடு. டேய் திரும்பிடா இந்த சைடு வாடா. ஐயோ டேய், மாடு வருது வித்யுத். மாடு வருது. உள்ளுக்குள்ளே போயிரு. உள்ளுக்குள்ளே போடா. மாடு நாய் இந்த தொல்லைகள் அதிகமாக இருக்குது. தலைமை போய் முடியட்டும். அட இருடா. வா ஓட்டுங்க. ஓட்ட கற்றுக்கிட்டதை வந்து வீட்டுக்குள்ளே இருக்க விட மாட்டான். வித்யுத் ஓரத்தில் போயிடுறான். வண்டி வருது. டேய் நாய் இருக்குது. திரும்பிடு வித்யுத். இந்த நாய் தொல்லை அதிகமாக இருக்குங்க. என்னடா? அந்த கடை பக்கத்தில் போய் திரும்பி போ. கடை பக்கத்தில் அங்கே நாய் இருக்குடா. ஏற்கனவே நாய் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. திரும்பி போயிடாத. அங்கே பாரு, நாய் தூங்கியிருக்கு. கவ்விருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டேடி ஓடி வரணும். அப்புறம் ஐயோ நீ அப்படியே அங்கேயா அப்பாடி, என் சைக்கிள் உள்ளுக்குள்ளே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா ஓட்டி பழகின பிறகு போகலாம். சரி ஓட்டு. நாங்கள் வாக்கிங் பண்ணணும். நான் இப்போ வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீ ஓட்டி முடிச்சோன்னே. டேய் உனக்கு ஓட்ட சைக்கிள் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பண்ணாரா. சரி பாய் சொல்லிடுற எல்லாத்துக்கும்.